வணக்கம். நான் கோயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. ஏன்னா ஆஃபீஸில் கொஞ்சம் சாட்டர்டேஸில் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்தது 3 வாரம். அதனால் என்னால் டெடிக்கேட்டடாக போக முடியல. இனிமேல் ஆரம்பிக்கலான்னு தான் தொடங்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து திருவேற்காடில் இருக்கிற தேவி கருமாரியம்மன் டெம்பிள். கோவில் எங்கே இருக்குன்னா, சென்னையிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவேற்காட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, திருவேற்காடு அப்படின்னு பேர் எப்படி வந்ததுன்னா, தெய்வீக மூலிகைகள் நிறைய வேர்கள் வந்து அங்கே வந்து நிறைய வனமாக இருந்ததுதான், வேர்கள் வனமாக இருந்ததுதான். அதனால தான் அது வந்து திருவேற்காடுன்னு பேர் வந்திருக்கு. கோவிலில் மூலவர் தேவி கருமாரியம்மன், அவள் வந்து இங்கே வந்து சுயம்புவாக தோன்றியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நாகப்புற்று தான் சிறப்பம்சம். என்னால் இதில் அதை காட்ட முடியல, உள்ளே எல்லாமே இருக்குது. கோவில் வந்து ரெனோவேட் பண்ணுறதுனால அவள் சைடு வழியாக தான் உள்ளே விட்ருக்கா. மெயின் இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கா. என்னால் அதை கிளியர் கட்டாக என்னாலையும் பார்க்க முடியல, காட்டவும் முடியல. இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஆனால் எங்களால் வந்து இந்த என்ட்ரன்ஸ் மூலமாக உள்ளே போக முடியல. ஃபஸ்ட் டைம் போனதாலேயே எனக்கு கரெக்டாக தெரியாததுனால என்னன்னு தெரியல. சைடில் வந்து உள்ளே போகணுன்னு வழி போட்டிருந்தது. நாங்கள் அதனால் இந்த வழியாக தான் உள்ளே போனோம். இந்த வழியாக உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்டபம் மாதிரி வருது. அந்த மண்டபத்தில் உள்ளே கொஞ்சம் என்ட்ரானோன்னே உங்களுக்கு லைன்லாம் போட்டு அங்கே தான் வந்து தேவி கருமாரியம்மன் அவளோட தரிசனம் அங்கே தான் பார்க்க முடிஞ்சது. அங்கேயே அந்த இடத்துலையே நிறைய ஃப்ரீ தரிசனம் இருக்குது. உங்களுக்கு பைசா கொடுத்து தான் 25 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து போகிற மாதிரியும் இருக்குது. எப்படி போனாலும் அந்த அளவுக்கு இன்றைக்கி பெரும் கூட்டம் ஒன்றும் இல்லை. போய் நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சது சுவாமியை. நான் லைன்னு சொன்னேன் இல்லையா, இதோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கா. ஃப்ரீ தர்ஷனுக்கும் தனியாக வச்சுருக்கா. இதே லைன்லேயே வந்து காசு கட்டியும் போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே போனோன்னா என்னால் ஃபுல்லாக அந்த இடத்துல எடுக்க முடியல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் எடுத்தேன், அதுக்கப்புறமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா. அதனால் அந்த பக்கம் போகும்போது நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், சுவாமியோட ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். இங்கே அம்பாள்கிட்ட பிரார்த்தனையும் நேர்த்தி கடனும் என்ன வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியை இங்கே வந்து நல்லா தரிசனம் பண்ணால் பக்தர்களுக்கு வந்து திருமண வரம், குழந்தை வரம், வியாபார வளர்ச்சி எல்லாமே கிடைக்கிறதா சொல்கிறான். தீராத நோய்களை தீர்க்கிற வேப்பிலையை வந்து மக்கள் வந்து அம்பாள்கிட்டேருந்து பக்தியோட அம்பாள்கிட்டேருந்து அம்பாள் மடியிலேருந்து வாங்கிட்டு போகிறான். இது இல்லாமல் இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறா, அந்த மந்திரிக்கப்பட்ட அதாவது மாந்திரிகம், அந்த இது பில்லி சூன்யம், மனநோய், அந்த மாதிரி பல விதமான இதையும் வந்து இங்கே வந்து அந்த பெரம்பு வச்சு இது பண்ணி, வேப்பிலை வச்சு இது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க. இங்கே இந்த அம்பாளோட சிலை ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. எடுக்க முடிஞ்சது, எடுத்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே ஸ்தலவிருஷம், வெள்வேல மரம்னு சொல்கிறா. கோயிலோட ஸ்தலவிருஷம் இதுதான். இங்கே கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் 108 சுமங்கலினால் 108 திருவிளக்கு பூஜை வந்து நடக்கிறது. கோவிலில் புத்தில் பால் ஊற்றி வணங்குறவாளுக்கு, அதாவது வழிபடுறவாளுக்கு வந்து ராகு கேது அது மாதிரி கிரகங்களால் வர தோஷத்தை வந்து நீக்குவேன் அப்படின்ட்டு அன்னையோட அருள் வாக்குன்னே சொல்கிறான். இது இல்லாமல் இங்கே நேர்த்தி கடன்னு பார்த்தேன்னா வந்து முடி காணிக்கை, தேள் இழுக்கிறது, குங்கும அபிஷேகம், மாலை சாத்துறது, சங்காபிஷேகம், கலசாபிஷேகம், கல்யாண உற்சவம், பொங்கல் வைக்கிறது, அங்கப்பிரசன்னம் பண்ணுறது எல்லாமே வந்து நேர்த்தி கடனாக ஃபாலோ பண்ணுறான். உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 8 அம்மன் சன்னதிகள் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து தாயார் சாவித்திரி அம்மன் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் இருக்கா, அப்புறமா நம்ம பார்த்தோன்னா விசாலாட்சி அம்மன் இருக்கா, அதுக்கப்புறமா காமாட்சி அம்மன் தாய் இருக்கா, அதுக்கப்புறமா மீனாட்சி அம்மன் தாயார் இருக்கா, அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரீ காயத்ரி அம்மன் இருக்கா. கடகடன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாரையும் ஒன்று ஒன்றா நீங்களே தரிசனம் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கு தான்
இவாளை பார்த்து முடித்தோடனே பக்கத்துலேயே வந்து பிரத்திங்கரா தேவி இருக்கா. அதுக்கப்புறமா அவரோட சைடில் வந்து அங்காள பரமேஸ்வரி தாயார் இருக்கா. எல்லாரையும் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சுது உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால. அதோடு இல்லை ரொம்ப நாள் கழித்து கொஞ்சோண்டு டைமில் போனேன்னா அதனால் கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அடுத்த இதுலேருந்து வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.